ஸ்பீச்ல வந்து திராவிடியன் மாடல் இஸ் நாட் ஆன்டி எனி ஒன், நாட் ஆன்டி இந்தி அப்படின்னு சொன்னீங்க. பட் வை இஸ் தேர் திஸ் மிஸ்கன்செப்ஷன் மக்கள் மத்திய, எஸ்பெஷலி அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு? ஏன் இந்த மாதிரி டிஎம்கே வந்து திராவிடியன் ஐடியாலஜி வந்து ஆன்டி ஹிந்தி ஆன்டி இந்து அப்படின்றாங்க? அந்த மிஸ்கன்செப்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறது எங்களுக்கு எதிர்த்து அரசியல் செய்கிறவங்க, திராவிட சிந்தனைக்கு மாறாக சிந்தனை உள்ளவங்க எங்கள் மேலே எப்படியாவது ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக அவங்க கிரியேட் பண்ணுறது. அதில் சில நேரம் அவங்க வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. எல்லாராலையும் ஒரு தப்பான மிஸ்கன்செப்ஷன் வச்சு எல்லா நேரத்துலையும் வெற்றி பெற முடியாது. உண்மை ஒரு நாள் மக்கள் நிச்சயம் புரிஞ்சுப்பாங்க. உண்மை என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வெளில வரும். பிஜேபியோட கன்டென்ஷன் வந்து இந்த ஸ்டேட்ல இருந்து இண்டஸ்ட்ரி போறாங்க, செமிகண்டக்டர்ஸ் ஆர் கோயிங் அவே, கூகுள் வந்து வேற மாநிலத்துக்கு போறாங்க. நீங்க வந்து அது பொலிட்டிக்கல் காரணத்தினால போறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க இண்டஸ்ட்ரியல் பாலிசி சரியில்லை, அதனால தான் இண்டஸ்ட்ரி வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு பல்வேறு விதமான எல்லா வகையிலையும் ஒரு பரவலான வளர்ச்சி இருக்கணும்னு தான் நம்முடைய முதலமைச்சர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வராங்க. அதற்காக தொழில்துறை இங்கே வருவதற்கு என்னென்ன செய்யணுமோ நம்முடைய அரசு அதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்குது.